சன் டிவியின் ஃபவுண்டரான கலாநிதி மாறனுக்கு எதிராக தன்னுடைய சகோதரரான தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதனால சன் குரூப்ஸ் மேல வழக்கு தொடுக்கப்படுமா, அனுப்பப்பட்ட நோட்டீஸ்ல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறாரு அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நான் உங்கள் சோபனா. சன் டிவி மூலியமாக இல்லீகல் மணி டிரான்சாக்சன் கலாநிதி மாறன் செய்ததாக தன்னுடைய சகோதரனான மக்களவை எம்பியான தயாநிதி மாறன் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி மற்றும் 6 பேர் மேல குற்றச்சாட்டும் வைத்திருக்கிறாரு. தயாநிதி மாறன் அனுப்பப்பட்ட நோட்டீஸ்ல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கலாநிதி மாறன் மீது வைத்திருக்கிறாரு. என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காருன்னா, ஒட்டுமொத்த சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களை அபகரித்து கொண்டு மோசடியில ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தனது தந்தையான முரசொலி மாறன் மரண படுக்கையில இருக்கும் போது அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு 2003 பல சட்டவிரோதமான செயல்கள்ல கலாநிதி மாறன் ஈடுபட்டு இருக்கிறதாக தயாநிதி மாறன் சொல்லியிருக்காரு. தன்னுடைய அப்பா முரசொலி மாறன் இறந்ததுக்கு பின்பாக வரக்கூடிய இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் வருவதற்கு முன்பாகவே கலாநிதி மாறன் அப்பா மீது உள்ள சொத்துக்களை அம்மா பேருக்கு மாத்திருக்காங்க. இதுவே ஒரு சட்ட விரோதமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 2003 12 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களை கலாநிதி மாறன் தன்னுடைய பெயருக்கு மாத்திருக்காரு. அந்த 2003 ஏறக்குறைய 12 லட்சம் மதிப்புள்ள அந்த சொத்து இப்போது 3500 கோடி மதிப்புள்ளதாக காணப்படுது. இது தவிர ஷேர்ஸ் TV10 மூலியமாக 2023 வரைக்கும் 5926 கோடி கிடைச்சிருக்கிறதாகவும், போன வருஷம் மட்டும் 455 கோடி கிடைச்சிருக்கிறதாகவும் தகவல்ல வெளியிட்டு இருக்காரு தயாநிதி மாறன். இது தவிர ஷேர்ஸ் TV10 மூலியமா 2023 வரைக்கும் 5926 கோடி வந்திருக்கிறதாகவும், போன வருஷம் மட்டும் 455 கோடி வந்திருக்கிறதாகவும் நோட்டீஸ்ல தெரிவிச்சிருக்காரு தயாநிதி மாறன். போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி தயாநிதி மாறனிடம் கலாநிதி மாறனுக்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்குது. அதான் முதல் நோட்டீஸ். அந்த நோட்டீஸை பார்த்துட்டு கலாநிதி மாறன் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய தங்கையான அன்புக்கரசிக்கு 500 கோடி கொடுத்து அட்வான்ஸாக இதை வச்சுக்கோங்க, வரக்கூடிய காலங்கள்ல செட்டில்மெண்ட் நான் உங்களுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. 8 மாசம் ஆகியும் எந்த ஒரு ஆக்ஷனும் கலாநிதி மாறன் சைட்ல இருந்து எடுக்காததுனால 2வது நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கு தயாநிதி மாறன் சைட்ல இருந்து. இந்த முறையும் கலாநிதி மாறன் சைட்ல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலனா, குற்ற செயல்ல ஈடுபட்டு கிடைச்ச பணத்துல வாங்கிய சன் டைரக்ட், கல் ரேடியஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சவுத் ஏசியன் FM, சன் பிக்சர்ஸ், தென் ஆப்பிரிக்கா மற்றும் பிரிட்டன் கிரிக்கெட் டீம்ஸ், இப்படி இது எல்லாத்து மேலேயும் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு தயாநிதி மாறன் சொல்லியிருக்காரு. கலாநிதி மாறன் இதுக்கு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு வர வேண்டிய ஷேர்ஸை கொடுப்பாரா, இல்ல தயாநிதி மாறன் இது மேல கேஸ் போடுவாரா அப்படின்றத வரக்கூடிய காலத்துல பார்க்கலாம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.